வணக்கம் மக்களே, வாங்க புராண கதை கேட்போம். இன்று சமயபுரம் மாரியம்மன் புராண கதையை கேட்போம். தமிழ்நாட்டில் உள்ள மாரியம்மன் திருத்தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது சமயபுரம் மாரியம்மன் கோயில். புராணங்கள் மற்றும் வரலாற்றின் பின்னணி மிகவும் சுவாரஸ்யமானது. வரலாற்றின்படி தற்போதைய சமயபுரம் மாரியம்மன் விக்கிரமானது ஆதியில் ஸ்ரீரங்கநாதர் கோயிலில் வைணவி என்ற பெயரில் பக்தர்கள் வழிபட்டு வந்தனர். அந்த சிலையில் வக்ரமும் பேரொளியும் சுற்றியிருப்பவருக்கு அதிக வெப்பத்தை தந்த காரணத்தினால் ஸ்ரீரங்கத்தில் அன்றைய ஜீயர் சுவாமிகள் அந்த சிலையை ஸ்ரீரங்கத்திலிருந்து அப்புறப்படுத்த உத்தரவிட்டனர். அதன்படி பணியாளர்கள் அம்மனின் சிலையை பல்லக்கில் எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி சென்று பின்னர் கண்ணானூர் அரண்மனை மேட்டில் பகுதியில் வைத்து சற்று இளைப்பாறினர். உணவு உண்ட பின் பல்லக்கை தூக்க முயன்றபோது அம்மனின் திருவக்கிரகம் அங்கிருந்து நகராமல் பூமியில் ஒன்றிவிட்டது. இதை கண்ட அவர்கள் அம்மனை அவ்விடத்தில் விட்டு சென்று விட்டனர். அந்த இடம்தான் பிற்காலத்தில் சமயபுரம் என்று அழைக்கப்பட்டனர். இன்றளவு சமயபுரம் திருவிழாவின் போது அம்மன் அந்த மண்டபத்தில் ஓரிரவு தங்கும் வழக்கம் நடைமுறையில் உள்ளது. கிபி 17ஆம் நூற்றாண்டில் அப்பகுதியை வந்த விஜயநகர மன்னர்கள் போருக்கு செல்லும் முன் கண்ணானூரில் முகாமிட்டனர். போரில் வெற்றி பெற்ற அவர்கள் கிபி 1706இல் அம்மனுக்கு தனி கோயில் அமைத்தனர். அதுவே பிற்காலத்தில் சமயபுரம் மாரியம்மன் கோயில் என்று அழைக்கப்பட்டது. மக்களே, இன்று சமயபுரம் மாரியம்மன் புராண கதையை கேட்டீர்கள். இனி வேறொரு புராண கதையில் சந்திப்போம். வணக்கம்.